ஒரு டு டூ லிஸ்ட் எழுதலைன்னா ஏன் திரும்ப திரும்ப நீங்க பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்குது அப்படின்னா உங்க பிரெயினுடைய ஃபங்க்ஷனே அதுதாங்க. நீங்க ஒரு வேலையை பண்ணி முடிக்கணும்னா நீங்க அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி உங்களை அதை பண்ணி முடிக்க வைக்கணும். அதுதான் உங்க பிரெயினோட ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீங்க கேஸ் ஸ்டவ்ல ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. குக்கர் வந்து வச்சிடுறீங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்க வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது குக் ஆகுறதுக்குன்னா 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க அங்க நின்றுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனா அந்த குக்கரை அந்த டைம் முடிஞ்சு ஆஃப் பண்ற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த தாட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். குக்கர் ஆஃப் பண்ணும், எத்தனை விசில் வந்திருக்கு. ஆனா ஒன்ஸ் நீங்க போய் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு தாட்டுமே வரவே வராது. ஏன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா உங்க பிரெயின் அதை பத்தின தாட்ஸ் உங்களுக்கு கொண்டு வராது.